Hello மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது கிறிஸ்மஸ் ஸ்பெஷல். அதுவும் இன்னொரு ஸ்பெஷல் ரெசிபி. வேற ஒன்றும் இல்லை, என்ன ரெசிபி சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க, டன்டடாயின் நம்ம பாஸ் இருக்காரு. கொஞ்சம் பேருக்கு இது பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நம்ம பண்ண போறது ரோஸ் குக்கி. ரோஸ் குக்கிக்கு செய்ய வேண்டியது அரிசி இது 4 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். நல்லா ஊறி இருக்கு, தண்ணி நல்லா எடுத்துட்டேன். இப்போ ஒரு முடி தேங்காய் எடுத்துருக்கேன் நான். அது இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அது ஆனப்போ தான் என்ன சொன்னேன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுவீங்களா? ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. திக்காக நம்ம எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்துட்டு அரிசி எடுத்து ரொபிக்கலாம். அரிசி எப்படிமா ஊற வச்சுட்டேம்மா. நல்ல தண்ணியாக ருபிக்கலாம். காமிக்கிறேன் எப்படி இருக்கணும், எந்த பதத்தில் ருபணும். தேங்காய் பால்லே ருபிக்கலாம் நம்மம்மா இந்த அரிசியை. நல்லா மழைன்னு இப்படி வரணும். முட்டை சேர்த்திங்கன்னா நல்லா சாஃப்டா வரும். உங்களுக்கு வாயில போட்டு அப்படியே மெல்ட் ஆயிடும். இப்போ நான் 2 முட்டை இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் 1.5 கிண்ணம் அரிசி சேர்த்துக்கினேன். அரிசி 1.5 கிண்ணம் போட்டுக்கினேன். இதே கிண்ணத்துல 1 கிண்ணம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது திட்டமாக இருக்கும் உங்களுக்கு ஸ்வீட்டு. இப்போ நான் இதையும் கொஞ்சம் மிக்சிலே போட்டுக்கிறேன். நம்ம மீதி இன்னும் கொஞ்சம் இருக்க அரிசி திருப்பி ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம். நம்ம ரோஸ் குக்கி கூட கொஞ்சம் ஓமம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பேட்டரோட உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தெரியணும்னா ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடாது. அந்த ஸ்பூனில் திக்காக ஒட்டின்னு இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளோட எண்ணெய் நல்லா காயணும். அப்போ நம்மள அந்த மோல்டு இருக்குது பாருங்கள், எண்ணெய் காயும் போதே அந்த மோல்டு அதில் போட்டு விட்ருங்க. நல்லா எண்ணெய் காய்ஞ்ச உடனே அப்புறமா அந்த ரோஸ் குக்கி மோல்டை எடுத்து மாவில் டிப் பண்ணி அப்புறம் நம்ம சுட எண்ணெயில் விட்டிங்கன்னா சூப்பராக தரமாக வேறு லெவலில் நம்மளோட குக்கி அது புசுன்னு சாஃப்டாக மெல்லிஸாக கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக வரும் மக்கள். முட்டை வேறு ஆட் பண்ணியிருக்கோமா, அது கட்சி சாப்பிடும் போது நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. ஹார்டாக வரவே வராது உங்களுக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே அந்த ரோஸ் குக்கியோட பேட்டர் கொஞ்சம் திக், ரொம்ப திக் இல்லை, கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் உங்களுக்கு சொல் பேச்சு கேட்கும். பாருங்கள், அது எண்ணெயில் நல்லா சூடான எண்ணெயிலேருந்து எடுத்து இங்கே வைக்கும்போது அந்த ஷேப்பில் ஒட்டுது பாருங்கள். அது ஒட்டுறது தான் உங்களுக்கு ஹைலைட்டு. அப்புறமா அது குக் ஆகிட்டு செப்ரேட்டாக வரும். ஆனால் இதெல்லாம் குக் பண்ணுறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும் மக்களே. பொறுமை இல்லைன்னா கண்டிப்பாக அந்த ரோஸ் குக்கி ஃபுல்லாக சுட்டும் முடிக்க முடியாது. ஸோ நீங்களும் மறக்காமல் பாருங்கள், வேறு லெவலில் சூப்பர் ப்ரௌனாக வந்துக்குது. சூப்பராக வேறு லெவலில் நம்மளோட ரோஸ் குக்கி ரெடி ஆகிடுச்சு பாருங்களேன். தரமாக அது டேஸ்ட் அடித்துள்ள இருந்துச்சு. நாங்கள் வித்தியாசமாக டெய்லி வச்சுன்னு சாப்பிட போகிறோமே. அதனால் நீங்களும் மறக்காமல் இந்த மாதிரி ஒரு ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பாபாய். நம்ம இன்னொரு புது வீடியோவில் ஒரு புது டிஷ்ஷோடு மீட் பண்ணலாம். நாங்கள் இப்போ விதமாக சாப்பிட போகிறோமே கிறிஸ்மஸ் ஸ்பெஷல். அது